பிக் பாஸ் சீசன் 9 கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு. எப்பவுமே கடைசி வாரத்துல 5 பேர் தான் ஃபைனலிஸ்டா வருவாங்க. பட் இந்த முறை திவ்யா, சபரி, அரோரா, விக்ரம்னு மொத்தம் 4 பேர் தான் ஃபைனலிஸ்டா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த சீசன்ல தான் கடைசி நேரத்துல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில டாப் 5ல இருந்த சாண்ட்ராவை நேத்து எவிக்ட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில வெளியே வந்த சாண்ட்ரா தனக்கு சப்போர்ட் பண்ணி போடுறவங்களோட ஸ்டோரிஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ரீஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு வர ஸ்டோரிஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாண்ட்ராவோட எவிக்ஷனை கொண்டாடுறாங்க. ஆக்சுவலா எல்லாமே டிவில டெலிகாஸ்ட் பண்ணப்படல, பெரும்பாலான விஷயங்களை எடிட் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச தருணத்துல இருந்து தனக்கு நேர்மையாவும் உண்மையாவும் இருந்திருக்காங்க. ஆமா, அவங்க கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடியவங்க தான். ஆனா பாதிக்கப்படக்கூடிய தன்மை அவங்களோட வீக்னஸ் இல்ல. அது அவங்கள அவதூறு செய்யவோ இல்லைன்னா அவங்களோட குணத்தை பத்தி என்ன வேணாலும் பேசலாம்ன்ற உரிமையை கொடுக்காது. ஆமா, அவங்க அழுதாங்க, அதுதான் அவங்களோட இயல்பு. துரதிருஷ்டவசமா பலரும் மத வச்சுதான் இவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க அழுறதுனால பயந்துட்டாங்கன்றது அர்த்தம் இல்ல. எல்லாத்தையும் மீறி அவங்க ஒரு சூப்பரான கேமை பிளே பண்ணாங்க. எவிக்டான சிலர் அழுத ஒரு பெண் டாப் 5க்குள்ள வந்ததை பார்த்து கசப்பா உணர்ந்தது முரணா இருந்தது. அது இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் அவங்க கண்ணியம், முயற்சி மற்றும் உண்மையான விளையாட்டு மனப்பான்மையோட அந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் தன்னுடைய விளையாட்டை நல்லா விளையாடி இருக்காங்க. சாண்ட்ரா யாரை பத்தியும் ஒருபோதும் தவறா பேசினதில்ல. ரம்யாவும் வியானாவும் திவ்யா கிட்ட சாண்ட்ரா ஏமாத்தினதாவோ இல்லைன்னா முதுகுக்கு பின்னாடி பேசினதாவோ சொல்லப்பட்ட கதைகள் எதுவுமே உண்மை இல்லை. எபிசோட்ஸ் அதை தெளிவா நிரூபிக்குது. பலர் நிகழ்ச்சியை சரியா பார்க்கல. அவங்க மீம்ஸ்களை பார்த்துட்டு அவசர அவசரமா முடிவெடுத்தாங்க. மேலும் வெறுப்பை பரப்ப தொடங்கிட்டாங்க. சாண்ட்ராக்காவை பத்தி டெய்லர் அங்கிள், பொய்யானா, அனகொண்டா ரம்யா, ஸ்ரீநாகனிலாம் தப்பா சித்தரிச்சிருக்காங்க. கடைசியில ஒரு பிஆர் சொல்லி கொடுத்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்ல மக்களை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. சாண்ட்ராக்கா எப்பவுமே வீழ மாட்டாங்க. ஏன்னா உண்மையான ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம். நாங்க சாண்ட்ராக்கா மற்றும் பிரஜின் அண்ணனை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க இருக்கோம். எந்த பொய்யானாவாலையும் உங்க 2 பேரையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பலர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ சாண்ட்ரா எவிக்ட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.